எல்லோருக்கும் வணக்கம். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் தரம் 3க்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சைக்காக ஆரம்பிக்கப்பட்ட வழிகாட்டல் செயலமர்வினுடைய நிறைவு கட்டத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். ஜூலை ஆகஸ்ட் மாத செயலமர்வுகளில் 18 செயலமர்வுகள் நிறைவு செய்யப்படுது. அத்தோட ஏற்கனவே கற்பித்த அலுவலக நடைமுறைகள் தொடர்பான சில வீடியோக்களும் உங்களுக்கு மேலதிகமாக வழங்கப்பட்டிருக்குது. அத்தோடு தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு பெயர் பெற்ற வளவாளர்களுடைய நுண்ணறிவு தொடர்பான சில வழிகாட்டல்கள், அது தவிர்ந்த சில நுண்ணறிவு தொடர்பான வழிகாட்டல்கள் என்னுடையவை அல்லாத அந்த புகழ் அந்தந்த வளவாளர்களுக்கே சேரத்தக்க வகையில் நண்பர் சுதர்சன் உட்பட பல்வேறு மதிப்புக்குரிய ஆசிரியர்களுடைய காணொளிகள் உங்களுடைய குழுவில் பகிரப்பட்டிருந்தது. அதுகள் எல்லாத்தையும் படித்து கொண்டு வந்தால் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதில் பெரிய அளவுக்கு நீங்கள் நெருக்கடிப்படுகிற அடிப்படையில் உங்களோட உழைச்சார்பு வினாத்தால் அல்லது நுண்ணறிவு வினாத்தால், அது உழைச்சார்பு என்ற பேரில் தான் இருக்குது, நெருக்கடியை கொடுக்காது. அதே போல் முதலாவது வினாத்தாளில் மொழி அறிவு மற்றும் முகாமைத்துவ அலுவலர் சேவைக்கான தகமை காணும் பரீட்சை என்று 2 பிரிவுகளாக இருக்கிறது. அது இந்த முகாமைத்துவ சேவை அலுவலர்களுக்கான தகமை காணும் பரீட்சை என்பது அலுவலக நடைமுறைகள் பற்றியதாக இருக்கும். இந்த விடயங்களை உள்ளடக்கியதாக என்னுடைய மனச்சாட்சியின் அடிப்படையில் அல்லது என்னுடைய கணிப்பீடுகளின் அடிப்படையில் நாங்கள் உரிய பாடப்பரப்புகளை நிறைவு செய்திருக்கிறோம். கட்டுரை ஒன்று எழுதுவதற்கு, கடிதம் ஒன்று எழுதுவதற்கான முறை பற்றி, அதற்கான சரியான முறை எது என்பது தொடர்பாக நாங்கள் கற்றறிந்திருக்கிறோம். ஒரு கட்டுரையை எழுதுவதாக இருந்தால் எங்களால் சிந்திக்க முடியும். ஒரு கட்டுரையை 5 பந்தியாக வடிவமைப்பதற்கான ஒரு பொதுவான திட்டம் எங்களிடம் இருக்கிறது. ஒரு கட்டுரையை அமைக்கிறதுக்கான 5 பந்திகளாக ஒரு தலைப்பு தரப்பட்டால் 5 விதமாக யோசிக்க அல்லது 5 பந்திகளை அமைக்கும் விதமாக எங்களால் ஒரு சட்டகம் ஒன்றினை, ஒரு ஃப்ரேம் ஒன்றை அமைச்சு கொள்ள எங்களுக்கு முடியும். நீங்கள் அது தொடர்பில் அச்சமடைய தேவையில்லை. கொஞ்சம் ஆழமாக யோசிக்க வேணும். அந்த விடயம் தொடர்பில் சொல்லக்கூடிய கருத்துக்களை பற்றி யோசிக்க வேணும். உதாரணத்துக்கு, அலுவலகத்தில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதனால ஏற்படும் விளைவுகள் என்று கேட்கப்பட்டால், நவீன தொழில்நுட்பம் என்ன, இந்த தொழில்நுட்பம் ஏன் விரும்பப்படுகிறது, அதால் கிடைக்கிற நன்மை என்ன, அதனால ஏதேனும் குறைபாடுகள் உண்டா, அந்த குறைபாடுகளை வெற்றி கொள்வதற்கான வழிமுறைகள் என்ன, அவ்வாறு வெற்றி கொள்வதன் மூலமாக அதை மேலும் சிறப்பாக்கலாம் என்பதாக ஒரு கட்டுரையை அமைத்துக் கொள்ளலாம். இப்படி எந்த கட்டுரை வந்தாலும் அதை அணுகுவதற்கான ஒரு அப்ரோச் சிஸ்டம், ஒரு அணுகும் முறைமை ஒன்று எங்களிடம் இருக்கிறது. அதுபோல் கடிதம் ஒன்று எழுதி கொள்ளுகிறது. ஒரு உத்தியோகபூர்வ கடிதம் ஒன்று எவ்வாறு அமைய வேண்டும் என்பது பற்றி நாங்கள் பார்த்துருக்கோம். 3ஆவதாக அறிக்கை எழுதும்படி கேட்கலாம். இன்றைக்கும் மீள குழுவில் பதிவிட்டிருக்கிறேன். அறிக்கையை சாதாரணமாக வசனங்களாக எழுதலாம் அல்லது ஆரம்ப அறிமுகத்தின் பின்பாக எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பில் அட்டவணையாகவும் ஆக்கி அந்த அறிக்கையை எழுதலாம். 2 அறிக்கைகளும் பதிவிட்டிருக்கிறேன். ஒரு அட்டவணையாக ஆக்குவது என்றால் தொடர் இலக்கம், மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் அல்லது கலந்துரையாடப்பட்ட விடயங்கள், அந்த விடயங்கள் நிறைவு செய்வதற்கு உத்தேசிக்கப்பட்ட திகதி, அதுக்கு பொறுப்பான உத்தியோகத்தர்கள் யார், அதுக்கு மேற்பார்வை செய்கிற உத்தியோகத்தர் யார் என்கிற அடிப்படையில் அது அமையும். ஒரு அறிக்கை எழுதுவது தொடர்பாக ஒரு விடய ஆய்வை தந்து தான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க போகிறார்கள். அப்போ அந்த விடய ஆய்வுக்குள்ளே தான் எல்லா கேள்வியும் இருக்கும். அந்த விடய ஆய்வின் அடிப்படையில் நீங்கள் பதிலளிக்க வேண்டி இருக்கும். சரிதானே? அப்போது அதில் இருக்கக்கூடிய அறிக்கை எழுதுவது அல்லது ஒரு உள்ளக சுற்றறிக்கை ஒன்று எழுதுவது எவ்வாறு என்று சொல்லியும் நாங்கள் பார்த்துக்கிறோம். அதில் ஒரு உள்ளக சுற்றறிக்கையை நான் இன்றைக்கும் பதிவிட்டிருக்கேன். இந்த கலந்துரையாடப்பட்ட விடயங்களை ஒரு சுற்றறிக்கையாக மாற்றுவதற்குரிய நுட்பம் உங்களால் அதை பார்த்தா புரிந்து கொள்ள முடியும். ஒரு அழைப்பிதழ் ஒன்று, பிரதேச கட்டட திறப்பு விழாவுக்கான அழைப்பிதழ் ஒன்று வடிவமைக்கப்பட்டது, உங்களுக்கு போட்டிருக்கேன். நான் அதெல்லாம் ஒவ்வொரு வளவாளர்களுடைய புத்தகங்களில் இருந்துதான். மதிப்புக்குரிய ஓய்வு நிலை சிரேஷ்ட கணக்காளர் திரு ரவீந்திரன் ஐயா அவர்களுடைய புத்தகத்தில் இருந்தால் கணிசமான விடயங்களை எடுத்துக்கொண்டேன். அதுபோல் என்னுடைய நண்பர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய தேர்தல் ஆணையாளர் ஆர்சி அமல்ராஜ் அவர்களுடைய புத்தகம், அவர்
விசேடமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு புத்தகத்தை என்னுடைய எனக்கு பரிசாக தந்திருந்தேன். அவருடைய புத்தகம், அதுபோல் திருமதி ராஜநாயகம் அவர்களுடைய புத்தகம், இன்னும் சில முகாமைத்துவம் சார்ந்த புத்தகம் போன்றவற்றை வாசித்து தான் நானாக அது அப்படியே ஞானத்தில் எனக்கு கிடைக்கிறதில்ல. அந்த புத்தகங்களை வாசித்து அதை சாராம்சப்படுத்தி உங்களுக்கு தந்திருக்கிறேன். அதுபோல் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர் அவருடைய பெயர் எனக்கு உடனே ஞாபகம் வரையில் வருகிற போது சொல்லுகிறேன். ஒரு சில விட பெயர்கள் ஞாபகம் இருக்கிறதுல சின்ன மட்டுப்பாடு இருக்கிறது. சரிதானே? அப்போ இவ்வாறு இருக்கக்கூடிய புத்தகங்கள்லேருந்து பொருத்தமான விடயங்கள் தேடி உங்களுக்கு அது படமாக எடுத்து தரப்பட்டிருக்கு. அதுபோல் ஓய்வு நிலை கணக்காளர், சிரேஷ்ட கணக்காளர் திரு நாகராஜா அவர்களுடைய புத்தகத்திலேருந்து 2 பக்கங்கள் படம் எடுத்து போட்டிருந்தேன். இப்படி இருக்கக்கூடியவற்றிலிருந்து பொருத்தமான ஆவணங்கள் உங்களோட பகிரப்பட்டிருக்குது. அலுவலக முறைமை தொடர்பாக ஆக குறைஞ்சது ஒரு 12 வீடியோக்கள் உங்கள்கிட்ட இருக்குது. 9 வீடியோக்கள் ஒன்றாக தொகுத்து மீளவும் குரூப்பில் போட்டிருக்கிறேன். அதுக்கு பின்னால் நாங்கள் படிப்பித்த விஷயங்களும் சேர்த்து ஆக குறைஞ்சது 12 வீடியோக்கள். அதுக்கு வெளியே கேள்வி வர்றதுக்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. அந்த பகுதியை அழகாக படிச்சுட்டு பரீட்சை முடிஞ்சதுக்கு பிறகு வேதனைப்படுவதால் எதுவும் இல்லை. சரிதானே? அந்த பகுதியை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. மற்றது மொழித்திறன் சார்ந்து இவ்வளவுதான் சொல்லலாம். என்ன கடிதம், கட்டுரை, சுற்றறிக்கை, அறிக்கை, அழைப்பிதழ், இந்த விடயங்களை தான் அவர்கள் கேட்பார்கள். இதுக்குள்ளே இருக்கு நுண்ணறிவு அல்லது பொது நுண்ணறிவு அல்லது உளச்சார்பு என்பது சார்ந்து நாங்கள் கடைசியாக பார்த்தது 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற கிழக்கு மாகாண முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் ஆட்சேர்ப்பிற்கான மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவினாலே நடத்தப்பட்ட பரீட்சைக்கு தயார்படுத்தும் வகையில் திருவாளர் SBM சனான் அவர்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு பரீட்சை வினாத்தாள், மாதிரி பரீட்சை வினாத்தாள். அது கிண்ணிய ஐக்கிய சென்றால் நடத்தப்பட்டிருந்தது. அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். ஒருவருடைய சொத்தை பயன்படுத்துகிற போது அது பகிரங்கமாக நன்றி சொல்ல வேண்டும். அது ஒரு தார்மீகம், ஒரு மோரல். அதில் இருந்து தான் நாங்கள் சில வினாக்களை கடந்த சேலமரில் பார்த்துருந்தேன். இந்த பரீட்சை வினாத்தால் பிள்ளைகளுக்கு பதிவிட்டு விடுகிற குழுவில் நிறைவாக பதிவிடுகிற ஆவணமாக இதுதான் இருக்கும். அப்போது நீங்கள் ஒரு கல் முடிஞ்சால் திருப்பி செய்து பார்க்கலாம். பெரிய அளவுக்கு உங்களுக்கு அது பிரச்சனை கொடுக்குறதாக இருக்காது. ஏற்கனவே படித்த விஷயங்கள் தான். அதுபோல் நாங்கள் நேரடியாக தொடர்பில் இல்லாவிட்டாலும் ஆசிரியர் திரு லோகநாதன் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவருடைய புத்தகத்தை நாங்கள் அதிக அளவுக்கு பயன்படுத்தி இருக்கோம். அதுபோல் பழியில் அவர்கள் காலமாகிவிட்ட செங்கையாளியான் குணராஜா அவர்களுடைய புத்தகம், இப்படி பல பேருடைய புத்தகங்களை எடுத்து நான் பிள்ளைகளுக்கு அதில் இருந்த முக்கியமான விடயங்களை பற்றி சொல்லி தந்திருக்கிறேன். என்னுடைய கடமை, என்னுடைய பொறுப்பை நான் சரியாக செய்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். ஏன் இன்றைக்கு இவ்வளவு கதைக்கிறேன் என்றால், நாங்கள் சேலம் இன்றோடு நிறைவு செய்யலாம் என்கிறது என்னுடைய திட்டமாக இருந்தது. நாளைக்கும் நாளை மறுதினம் 2 நாட்கள் இருக்குது. படித்த விஷயங்களை திருப்பி பார்க்குறதுக்கு ஆக குறைந்தது 2 நாட்கள் வேணும் பிள்ளைகளுக்கு. கடைசி நேரம் வரைக்கும் நான் படிப்பித்து கொண்டு இருக்கேன். அதை படித்து கொண்டு இருந்தால் நீங்கள் படித்ததை திருப்பி பார்க்குறதுக்கு லாபம் இருக்கும். அந்த அடிப்படையில் நாளைக்கும் நாளை மறுதினம் முடிஞ்சால் நாளைக்கு ஒரு விடுமுறையை பெற்றுக்கொள்வது நல்லது. நீங்கள் அலுவலகத்தில் இயலுமானால் விடுமுறையை பெற்றுக்கொண்டு நாளைக்கும் நாளன்னைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருந்து அப்படியெல்லாம் செய்ய தேவையில்லை. பிள்ளைகள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு போகும். அந்த பரீட்சை மண்டபத்தில் பரீட்சை வினாத்தாளில் வினாக்களை காணுகிற போது அது உங்களுக்கு ஞாபகம் வரும். அதிக அளவில் உங்களை விரட்டி கொள்ள வேண்டாம். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் உண்டு. தலையை தட்டி தட்டி பார்க்க வேண்டாம். தலை பேர மாதிரி இருக்குதா, அல்லது சத்தம் கேட்குதா, குபரும் கோதா, உள்ளுக்கு எதுவும் கண்டென்ட் இருக்குதான்னு சொல்லி எல்லாம் பார்க்க வேண்டாம். நீங்கள் எல்லாத்தையும் படித்து கொண்டு போங்க. அது கேள்வியை பார்க்குற போது ஞாபகம் வரும். சரிதானே? வந்த கேள்விகளுக்கு விடதுற வேலையில் தான் கனவேர் இருக்கிறீங்க. அந்த கேள்விகள் திருப்பி வராது. அதுபோல் இருக்கக்கூடிய சில விடயங்களை நாங்கள் திரும்ப படிச்சிருக்கிறோம். அது வேறு முதல் நம்பிக்கையோடு போங்க. கை வீசி கொண்டு போகணும். சரிதானே? நம்பிக்கையோடு போயிட்டு மற்றது பரீட்சைக்கு வினாக்களுக்கு விடையளிக்கிற நேரத்தில் ஒரு உத்தியை கையாளுங்கோ. ஐக்கியூ பேப்பர் எல்லாம் ஒழுங்கில் தான் செய்வன் என்று அடம் பிடிக்க வேண்டாம். நான் முதலாவது கேள்விக்கு விடையளித்து அடுத்த 2வது கேள்வி, அடுத்த 3வது கேள்வி என்ற ஒழுங்கில் தான் போவேன் என்று அடம் பிடிக்க வேண்டாம். எடுத்த உடனே பேப்பரை முழுசாக வாசிங்க. ஐக்கியூ பேப்பரை முழுசாக வாசிங்க.
மேலே இருந்து கடைசி கேள்வி வரைக்கும் வாசிங்க ஒரு ரவுண்ட். அப்படி வாசித்து முடிய உங்களுக்கு தெரியும் மிக இலகுவான கேள்விகள் எல்லாம் ஓரளவு பின்பகுதியில் தான் இருக்கும். சரிதானே? முன்பகுதியில் கடினமான கேள்விகள் இருக்கும், சில நடுப்பகுதியில் கடினமான கேள்விகள் இருக்கும். ஆனால் பின்பகுதி கேள்விகள் இலகுவானவையாக இருக்கும். நீங்கள் பதட்டம் அடைய வேண்டாம். எது எது சுகமான கேள்வியாக இருக்குதோ அந்த கேள்விகளை முதல் சுற்றில் செய்து முடிச்சிருக்கும். அப்படி செய்வதன் மூலமாக உங்களுக்கு தந்த நேரத்தில் அரைவாசியிலும் கூடிய வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். கூடுதலான கேள்விக்கு விடையளிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும், அரைவாசிக்கு மேலே செய்துட்டோம், இனி நேரம் காணும் என்று சொல்லி. அதுக்கு பிறகு ஓரளவு இலகுவான அல்லது ஓரளவு கடினமான கேள்விகளுக்கு விடையளிக்கும். உங்களுக்கு எது சுகம் எது கஷ்டம் ஆளாளுக்கு வித்தியாசப்படும். சில பேருக்கு ரொம்ப சுகமாக இருக்கிறது, சில பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அவைக்கு எது சுகமோ அந்த அடிப்படையில் அதை செய்யுங்க. சொல்கிற விளங்குதா? அப்போ அந்த அடிப்படையில் அந்த கேள்வியை நீங்கள் இலகுவான கேள்விகளுக்கு முதல்ல விடையளித்து முடிச்சிருங்க. சரிதானே? பிறகு ஓரளவு கஷ்டமாக இருக்கிறது எல்லாத்தையும் செய்துட்டு ஆக கஷ்டமாக இருக்கிறத கடைசி நேரத்தில் பாருங்க. சில வேளைகளில் செய்து பார்த்து விடை எழுத வேண்டியவையாக இருந்தால் கட்டாயம் செய்து பார்த்து தான் விடை எழுத வேண்டும். சில வேளை முடிவடைகிற நேரத்தில் அந்த தரப்பட்ட 4 விடைகளில் ஒரு விடைக்கு கீற வேண்டிய வினாக்கள் ஒரு 5 வினா மிச்சமாக இருக்குது, உங்களுக்கு நேரம் காணாது, எழுதுறதை நிப்பாட்டுங்கோ என்று சொல்லுகினம் என்று சொன்னால் அந்த 5 கேள்விக்கும் விட கீறாமல் விட வேண்டாம். அதுக்காக மாறி மாறி கீற வேண்டாம். 1 2 3 4 என்று சொல்லி மாறி மாறி கீற வேண்டாம். உங்களுக்கு தெரிய இல்லை என்றால் ஒரு 5 கேள்விக்கு விட தெரியலை என்றால் 5க்குமே 3வது விடைக்கு கீறுங்கோ, அல்லது 5க்குமே 2வது விடைக்கு கீறுங்கோ. சரிதானே? அப்போ பெரும்பாலும் ஒரு 2வது சரி வரும். மாறி மாறி கீறுனீங்கள் என்றால் சில வேளை விதி இடையே கலை ஓடிடும். நீங்கள் 3க்கு கீறுறதுக்கு விட 2 2க்கு கீறுறதுக்கு விட 3 அவள் கீறுனா தெரியாததுக்கு கீறுனா எல்லாத்துக்கும் 3க்கு கீறுக்கும், அல்லது எல்லாத்துக்கும் 2க்கு கீறுக்கும். அதுக்காக எல்லா கேள்விக்கும் அப்படி கீறி போட்டு வரையில. நான் சொல்லுகிறது கடைசி நேரத்தில் உங்களால் ஒரு 5 கேள்விக்கோ 10 கேள்விக்கோ விடையளிக்க முடிய இல்லைன்னா 10 கேள்வின்றது கொஞ்சம் கூட, சரி ஒரு 5-10 கேள்வி விடையளிக்க முடிய இல்லை. அங்கே 4 விடைகள் தரப்பட்டிருக்கு, MCQ டைப்பில் கேள்வி என்று சொல்லி சொன்னால் செய்து பார்த்துட்டு விட போட நேரம் இல்லை. எல்லாத்துக்குமே அது அடுத்தடுத்த கேள்வியாக இருக்காது நிச்சயமாக. ஏன்னா நீங்கள் சுகமானது ஓரளவு கடினமானது என்றதெல்லாம் செய்துட்டீங்க. அப்போ அங்கே தான் இருக்குது. நீங்கள் செய்யாத கேள்வி ஒரு 5லிருந்து 10க்கு வரையான கேள்விகள் அங்கே தான் இருக்கும், அடுத்தடுத்த கேள்வியாக இருக்காது. சரி, அடுத்தடுத்த கேள்வியாக இருந்தாலும் உங்களை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு ஏன் எல்லாத்துக்கும் அடுத்தடுத்து 3க்கு கீர்ணி என்றவர்கள் கேட்க மாட்டார். சரியா? அப்படியான சில நுட்பங்களை கையாளும். அதே போல் கட்டுரை எழுதுறதுக்கு முன்னால், நீங்கள் கட்டுரை எழுதுவதற்கு முன்பாக கட்டுரையை சரியாக திட்டமிட்டு பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் குறித்து ஒழுங்குபடுத்திட்டு எழுத வேணும். எழுதி கொண்டு கேட்க யோசித்து எழுதினீங்கன்னா சில வேளையில் முன்பந்தியில் எழுத வேண்டியது பின்பந்தியில் எழுத வேண்டிய முன்னுக்கு வரும். அது கட்டுரையினுடைய புள்ளியை குறைக்கும். அதே போல் கடிதம் அறிக்கை எதுவாக இருந்தாலும் நீங்கள் திட்டமிட்டு சரிப்படுத்தி போட்டு தான் எழுத வேணும். சுருக்கம் எழுதுறதுக்கு வந்தால் பெரிய சுருக்கம் சின்ன சுருக்கம் 2ம் சொல்லி தந்திருக்கேன். சரிதானே? சுருக்கம் எழுதுறதுக்கு வந்தால் வெளியில் பேப்பரில் செய்து போட்டு தான் சுருக்கத்தை கொண்டு வந்து அந்த விட்ட இடத்துல எழுதவன். சுருக்கம் எழுதுறதுக்கு வந்தால் முதலே அதிலேயே எழுதக்கூடாது. சுருக்கத்தை எல்லாம் சரியாக வந்துட்டுதுன்றது பிறகு தான் அதில் கொண்டு போய் சுருக்கம் எழுதுவேணும். அது சுருக்கம் எழுதுவது தொடர்பான வீடியோவில் நான் தெளிவாக போட்டு காட்டியிருக்கேன். இப்படித்தான் செய்ய வேணும் என்று சொல்லி அது சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? யாரோ 2 குரல் ஒளிப்பதிவின் மூலமாக என்ன கேட்டிருந்தார்கள், இந்த விஷயங்கள் நீங்கள் படிப்பிச்சு விடுங்கொண்டு அவர்களுக்காக திரும்ப குழுவில் பதிவிட்டிருக்கேன். சில சகோதரர்கள் இன்றைக்கு தான் அந்த குழுவில் இணைந்தார்கள், இன்று காலம் இணைந்தவர்களும் இருக்குது. அப்போ அவர்களுக்காகவும் அவை எல்லாவற்றையும் திரும்ப பதிவிட்டிருக்கிறேன். அந்த பகுதியை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. சரிதானே? அந்த பகுதியை நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். நான் இப்போது உங்களுக்கான ஒரு சின்ன நேரம் ஒன்று தர இருக்கிறேன். ரெக்கார்டிங்கை நிப்பாட்டிட்டு தரேன். சரி பிள்ளைகள், ஒரு சில கேள்வி பதில்களுக்கு பிறகு ஒளிப்பதிவு தொடர்ந்து வருது. கேள்வி பதில்கள் ஒளிப்பதிவில் வர இல்லை என்றால் அது ஏற்கனவே நாங்கள் கலந்துரையாடிய விடயங்களை அவர்கள் மீளவும் கேட்கிறார்கள் என்கிற அடிப்படையில் தான் அதை விட்டோம். சரி, இந்த பாருங்க, அடுத்த 21வது கேள்வி பார்க்க போகிறோம். நாங்கள் 20 கேள்வி வரைக்கும் பார்த்துட்டோம். 21வது கேள்வி பார்க்குறோம். அடுத்து வரும் 7 ஒற்றை எண்களின் சராசரி 43.
இப்படி 7 எண்கள் அடுத்து வரும் ஒற்றை எண்கள் என்று கேட்கலாம், அடுத்து வரும் இரட்டை எண்கள் என்று கேட்கலாம், அல்லது அடுத்து வரும் எண்கள் என்று கேட்கலாம். எப்படி கேட்கப்பட்டாலும் நீங்கள் இதை பாருங்க எப்படி அணுக போறீங்கள் என்று சொல்லி, அடுத்து வரும் 7 ஒற்றை எண்களின் சராசரி 43 என்று சொன்னால் இடையில 43 இருக்கும், நடுவில் 43 இருக்கும். சராசரி என்றால் நடுவில் இருக்கிற இலக்கமாக இருக்கும். என்ற 7ஐயும் கூட்டி பிரிக்கிறது தானே சராசரி. அப்போ இங்கால 3 இலக்கம் இருக்கும், இங்கால 3 இலக்கம் இருக்கும். சரியா? வலது பக்கம் 3 இலக்கம் இருக்கும், இடது பக்கம் 3 இலக்கங்கள் இருக்கும். இப்படி இருக்கும். இது ஒற்றை எண்கள் என்கிறதால சராசரி 43 என்றால் இப்போ உங்களுக்கு தெரியும். அடுத்தது 45, 47, 49, 45, 47, 49. சரிதானே? பெரிய எண் 49ஆக இருக்கு. இது 41, 39, 37 என்றதாக இருக்கும். அப்போ சிறிய எண்ணோ பெரிய எண்ணோ கேட்கலாம். சராசரி இருக்கிறது 43 தானே. ஏன்னா இங்கே பாருங்க, இதில் 2 குறையுது, இங்கே 2 கூடுது, இங்கே 4 குறையுது, இங்கே 4 கூடுது, இங்கே 6 குறையுது, இங்கே 6 கூடுது. அப்போ அது பேலன்ஸ் பண்ணிக்கொள்ளும். எப்போவுமே சராசரி 43ஆகவே இருந்து கொள்ளும். சரிதானே? இதே போல் சில வேளைகளில் அடுத்துள்ள எண்கள் என்று சொல்லி எழுதப்பட்டால் நடுவில் எழுதுவீங்க, ஒன்றொண்டை குறைச்சி முன்னுக்கு எழுதுவீங்க, ஒன்றொண்டை கூட்டி பின்னுக்கு எழுதுவீங்க. அதே போல் இரட்டை எண்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டா இப்போ 44 சராசரி என்றால் 44, 46, 48, 50 என்று இருக்கும். சரியா? அப்போ இந்த சொல்லப்பட்ட நுட்பத்தை கருத்தில் வச்சுக்கொண்டு நீங்கள் உங்களுடைய விடையளிக்கிற நடவடிக்கையை பார்க்கலாம். அது குழப்பம் தராது. இந்த வயது கணக்கில் என் பிள்ளைகளுக்கு அழகாக சொல்லிட்டேன்னு அதை பற்றி ஒன்று நீங்கள் யோசிக்க தேவையில்லை. பிள்ளைகள் அது உங்களுக்கு செய்ய இயலும். அடுத்தது, ஒரு தோட்டத்தில் உள்ள செவ்வந்தியில் முதல் நாள் 22 பூக்கள் இருந்தன. செடியிலிருந்து தினமும் காலையில் 5 பூக்கள் பறிக்கப்படும். அதேவேளை ஒவ்வொரு நாளும் புதிதாக 2 பூக்கள் தோன்றும் எனில் 4ஆம் நாள் மாலையில் செடியில் உள்ள பூக்கள் எத்தனை? 22 இருக்குது. என்ன 22 இருக்குது. முதல் நாள் 22 பூக்கள் இருந்தால் தினமும் 5 பூக்கள் பறிக்கப்படும். அதேவேளை ஒவ்வொரு நாளும் புதிதாக 2 பூக்கள் தோன்றும். அப்போ 3 குறைஞ்சு கொண்டு வரும். 3 குறைஞ்சு கொண்டு வரும் ஒரு நாளைக்கு, இல்லையா? 3 குறைஞ்சு கொண்டு வரும். இப்போ மாலையில் தானே விலக போகுது. முதல் இப்போ பறிக்கப்படுகிறது, அதே வேளை 2 பூக்கள் தோன்றும். இதெல்லாம் காலையில் நடந்துடும் என்கிறதால ஒரு நாளைக்கு 3. இப்போ 4 நாட்கள், 4ஆம் நாள் மாலையில் முதல் நாள் 22 பூக்கள் இருக்குது. முதல் நாள் மாலையில் முதல் நாள் என்ன நடக்குது? 3 குறையும், 2ஆம் நாள் 3 குறையும், 3ஆம் நாள் 3 குறையும், 4ஆம் நாள் 3 குறையும். அப்போ 12 குறைஞ்சிடும். 10 பூக்கள் இருக்கும். சரியா? இதே போல் இன்னொரு கணக்கு கேட்கப்படுகிறது, அல்லது இன்னொரு வினா கேட்கப்படுகிறது. கணக்கு என்றதை விட இன்னொரு கேள்வி என்று வச்சுக்கொள்வோமே. அந்த கணக்கு என்ற வார்த்தையை விடுவோம். சில வேளை கேட்பார்கள் என்னென்றால், ஒரு 20 லிட்டர் தொட்டி இருக்குது பிள்ளைகள். 20 லிட்டர் தொட்டி ஒன்று இருக்குது. அதில் ஒரு சின்ன வெடிப்பு இருக்குது. கதையை வச்சுக்கொள்ளுங்க. ஒரு சின்ன வெடிப்பு இருக்குது. அப்போது ஒரு ஆள் 6 லிட்டர் வாளியால் கொண்டு வந்து தண்ணி ஊற்றுக்கிறார். 6 லிட்டர் வாளியால் கொண்டு வந்து தண்ணி ஊற்றுகிறார். 6 லிட்டர் கொள்ளளவு உள்ள வாளியால் கொண்டு வந்து தண்ணி ஊற்றிட்டு போகிறார். சரிதானே? அப்போது அவர் ஒரு வாளி தண்ணியை கொண்டு வந்து ஊற்றி போட்டு போய் 2வது வாளி எடுத்துக்கொண்டு வர்றதுக்கு இடையில் அந்த வெடிப்பில் இருந்து 1 லிட்டர் தண்ணி போயிடும். 1 லிட்டர் தண்ணி போயிடும். சரிதானே? அப்போது அவர் எத்தனை வாளி தண்ணி ஊற்றினால் நிரம்பும்? 4 வாளி சார். 6 லிட்டர் வாளி இருக்குது. சரிதானே? 6 லிட்டர் வாளி இருக்குது. அப்போது அவர்
கொண்டு வந்து அந்த 6 லிட்டர் வாளியால் தண்ணியை ஊதி போட்டு போய் அடுத்த தினம் எடுத்துக்கொண்டு வாரதுக்கு இடையில் 1 லிட்டர் தண்ணி வெளியே போயிடும். 1 லிட்டர் வெளியில் போயிடும். அப்போ எத்தனை தடவை அவர் தண்ணி ஊற்றினால் அந்த தொட்டி நிரம்பும் என்று கேட்பாங்க. எத்தனை தடவை ஊற்றினா நிரம்பும்? 4 தடவை. 4 தடவை ஊற்ற நிரம்பிடுமா? 20 போயிருந்தேன். 20 லிட்டர் வருதான் சார். இல்ல சார், இல்ல 3 தடமா? ஆமாம் சார். இல்லைப்பா, சரிதானே. இது நான் சொல்லுகிற போது ஒரு துல்லியமான கணக்காக வர இல்லை. நான் இப்போ எழுதி பார்த்து செட் பண்ணி சொல்ல இல்லை தானே. இந்த கேள்வியை இப்படியும் கேட்குறவர்கள் கவனிங்க. ஒரு 12 மீட்டர் உயரமான ஒரு கம்பம் இருக்குதுன்னு சொல்லியும் 12 மீட்டர் உயரமான கம்பம் இருக்குது. அதில் ஒரு நத்தை சீரான வேகத்தில் ஏறுது. இதில் இருந்து ஒரு நத்தை சீரான வேகத்தில் மேலே ஏறி கொண்டிருக்குது என்று சொல்லியும், அப்போ அது இந்த உச்சிக்கு போகிறதுக்கு ஏறுது. அது 1 மணித்தியாலத்துக்கு 4 மீட்டர் ஏறும். 1 மணித்தியாலத்துக்கு 4 மீட்டர் தூரம் ஏறும் என்று சொல்லியும் 2 மீட்டர் தூரம் சறுக்கும் என்று சொல்லியும் சொல்லுவார். அது 4 மீட்டர் ஏறி 2 மீட்டர் சறுக்கும், சரிதானே. அப்போ அது உச்சிக்கு போகிறதுக்கு, இந்த கீழே இருக்கிற நத்தை உச்சிக்கு போகிறதுக்கு எத்தனை மணித்தியாலங்கள் செல்லும்? அது சீரான வேகத்தில் ஏறிக்கொண்டிருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. 12 மீட்டர் உயரமான கம்பத்தில் அது 1 மணித்தியாலத்துக்கு 4 மீட்டர் ஏறி 2 மீட்டர் கீழே சறுக்கும். அப்படியானால் அது உச்சிக்கு போகிறதுக்கு, இந்த 12 மீட்டர் கம்பத்தினுடைய உச்சிக்கு போகிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? 5 மணித்தியாலம். 5 மணித்தியாலம் எடுக்குமா? ஆமாம். ஏம்பா ஏன்னு சொன்னா சார், முதல் மணித்தியாலம் 1 மணித்தியாலத்தில் 4 மணித்தியாலம் வருது, 2 மீட்டர் இறங்குது சார். அப்போ 2 மீட்டர் தான் 1 மணித்தியாலத்தில் ஏற போகுது. இதே சார் அது 5ஆவது மணித்தியாலத்து ஃபுல்லாக ஏறி இருந்தானே சார், பிறகு இறங்க தேவையில்லை தானே. ஏன் 5ஆவது மணித்தியாலத்தில் ஃபுல்லாக ஏறி இருப்பா சார்? முதல் மணித்தியாலத்தில் 2, அடுத்த மணித்தியாலத்தில் 2 4, 3ஆவது மணித்தியாலத்து 6, 4ஆவது மணித்தியாலத்து 8, 5ஆவது மணித்தியாலத்து சார் அது 4 மீட்டர் ஏறி இருந்தானே சார், பிறகு இறங்காதானே சறுக்காது. ஓம் சார். இதே போலதான் அந்த தொட்டி கணக்கு, சரிதானே. இப்போ 12 லிட்டர் கொள்ளளவு கொண்ட தொட்டிகளில் 4 லிட்டர் வாளியால் கொண்டு வந்து தண்ணி ஊற்றுறீங்க. ஒரு தடவை ஊற்றிட்டு போயிட்டு திரும்பி வந்து 2ஆவது தடவை ஊற்றுகிற போது 2 லிட்டர் வெளியேறிவிடும். எத்தனை வாளி ஊற்றினா நிரம்பும் என்று கேட்பார்கள். இதே கேள்வி தான். விளங்குதானே சொல்கிறது? கேள்வி விளங்குதா? பிள்ளைகளுக்கு அந்த சரக்கு கொஞ்சம் விளங்கல கடைசியா திருப்பி சொல்கிறேன். என்னென்ன, முதல் மணித்தியாலத்தில் அது 4 மீட்டர் ஏறி 2 மீட்டர் சறுக்கிடும். அப்போ 2 மீட்டர் தான் ஏறும், சரியா. பிறகு இதில் இருந்து அது 4 மீட்டர் ஏறி திருப்பி 2 மீட்டர் சறுக்கினா திருப்பி 2 மீட்டர் தான் ஏறும். 3ஆவது மணித்தியாலத்தில் 4 மீட்டர் ஏறி 2 மீட்டர் சறுக்குது என்றால் அது 2 மீட்டர் தான் ஏறும். 4ஆவது மணித்தியாலத்திலையும் 4 மீட்டர் ஏறி 2 மீட்டர் சறுக்கும் என்றால் 2 மீட்டர் தான் ஏறும். அப்போ 8 மீட்டர் ஏறிட்டு. 5ஆவது மணித்தியாலத்தில் 4 மீட்டர் ஏறிட்டுது. இனி சறுக்கிறதை பற்றி பிரச்சனை இல்லை எங்களுக்கு, அது உச்சிக்கு போயிட்டு. சொல்ற விளங்குதா? அந்த அடிப்படையில் தான் நீங்கள் அதை சொல்லுவோம். இப்போ இந்த வாளியால் தண்ணி ஊற்றிக்கு முதல் வாளி ஊற்றின உடனே 2 லிட்டர் தான் இருக்கும். அடுத்த வாளியை கொண்டு வந்து ஊற்றி நீங்கள் திரும்பி போய்க்க இன்னொரு 2 தான் சேரும், 2 போயிடும். 4, அடுத்த தரம் ஊற்றி போட்டு போகைக்குள்ள 6, அடுத்த தரம் ஊற்றி போட்டு போகைக்குள்ள 8, கடைசியாக கொண்டு வந்து ஊற்றிக்குள்ள 12 நிரம்பிடும். இனி வளைஞ்சா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எப்போ ஃபுல்லாகும்னு தானே கேட்குறது. அதே மாதிரி கேட்பாங்க, சரியா. இந்த கேள்வி, இந்த நத்தை சறுக்கிறது, தண்ணி ஒழுகிறது, இந்த மாதிரியாக, அல்லது 5 பூக்கள் பிடுங்குற போது 3 பூக்கள் புதுசாக மலரும், இந்த மாதிரியாக இந்த கேள்விகளை தரலாம், சரிதானே. அப்போ 23வது கேள்வியில வந்து செவ்வந்தி
முதல் நாள் இருக்கு, முதல் நாள் ஆரம்பத்திலேயே அல்லது இறுதியிலாண்டு இல்லைன்னா சார்? முதல் நாள் 22 இருக்குது, பிறகுதான் இந்த சம்பவம் நடக்கும் நினைச்சு கொண்டு தான் சொல்லணும். அதுல சின்ன 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 தெளிவின்மை இருக்கும். ஆனால் நினைச்சு கொண்டு சொன்னாச்சு. அடுத்தது பாருங்க, தனது உதவியாளனை விட மும்மடங்கு வேகமாக பணியாற்றும் ஒரு மனிதன் ஒரு வேலையை 8 நாள்ல முடிக்கிறான். அப்போ இது இவர் 8 நாள்ல வேலையை முடிக்கிறார் என்றால் ஒரு வேலையை 8 நாள்ல முடிக்கிறார். சரியா? உதவியாளர் செய்யறதாக இருந்தால் இந்த வேலையை எத்தனை நாள்ல செய்வார்? உதவியாளனை விட 3 மடங்கு வேகமாக ஒரு மனிதன் பணியாற்றுகிறான். அவர் 8 நாள்ல வேலையை முடிப்பார். அப்ப உதவியாளன் செய்கிறதா எத்தனை நாள் எடுக்கும்? 24 நாள் செல்லும். ஏன்னா இவர் செய்யறத போல 3 மடங்கு நாட்கள் முடியும். இவற்றை வேகம் 3 மடங்கு என்றால் அவர்கள் இவர் செய்கிறதுல 1/3 பங்கு வேலையைத்தான் செய்வார்கள். அப்ப இவரை போல 3 பங்கு காலம் எடுப்பார்கள், 24 நாட்கள். 6 உதவியாளர்கள் செய்தால் அதை எத்தனை நாட்கள்ல முடிப்பார்கள்? அப்ப 24 நாள் செல்லும் ஒரு உதவியாளர் செய்தால், 6 உதவியாளர்கள் செய்தால் எத்தனை நாள் செல்லும்? 4 நாட்கள் செல்லும். சரிதானே? 4 நாட்கள் செல்லும் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளும். சரி, இந்த பம்பி கணக்கை நாங்கள் ஒருக்கா பார்ப்போம். ஒவ்வொன்றும் மாறாவிதத்தில் நீரை பம்பும் 2 பம்பிகள் சேர்ந்து வெறும் நீச்சல் தடாகம் தண்ணி இல்லாத நீச்சல் தடாகத்தை முற்றாகின்றப்பதற்கு 3 மணித்தியாலத்தை எடுக்கின்றன. முதல் பம்பி தனியே அதனை முற்றாகின்றப்பதற்கு 5 மணித்தியாலத்தை எடுக்கிறது. அப்ப 2வது பம்பி அதை முற்றாக நடப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? இது சில வேளையில ஒரு தண்ணி தொட்டியை நடப்புறதுக்கு குழாய் பி என்று 2 குழாய்கள் இருக்குது என்று சொல்லியும் தருவாங்க. இதை செய்கிற விதத்தை பிள்ளைகளுக்கு சொல்லித்தார். பாருங்க, இப்ப 2 பம்ப் வேலை செய்து முதலாம் பம்பும் 2வது பம்பும் சேர்ந்து வேலை செய்தால் அந்த தொட்டியில எவ்வளவு நிரப்ப போயினமாம்? 3 மணித்தியாலத்துல நிரப்பி போடணும். என்ன? ஆனா முதலாவது பம்ப் மட்டும் அதை நிரப்புறதாக இருந்தால் 5 மணித்தியாலத்தை எடுக்கும். அப்ப பார்த்துக்கொள்ளுங்க, 1 மணித்தியாலத்துல முதலாவது பம்ப் அந்த நீச்சல் தடாகத்தின் என்ன பின்னத்தை நிரப்ப போகுது? அஞ்சா புரிச்சு 1 பங்கு நிரப்ப போகுது. விளங்குதா சொல்றது? முதலாவது பம்பி அந்த நீச்சல் தடாகத்தை தனியாக 5 மணித்தியாலத்தில் நிரப்புமெண்டா 1 மணித்தியாலத்துல நீச்சல் தடாகத்தின் 5ல் 1 பங்கை நிரப்ப போகுது. என்னப்பா விளங்குதா பிள்ளைகள்? இது என்னடா ஒரு தரம் பேசாம இருக்கிறாங்க? 5ல் 1 பங்கு நிரப்ப போகுது. 2 பம்பியும் சேர்ந்து நிரப்பினா எவ்வளவு செய்யும்? எவ்வளவு நிரப்பும் 1 மணித்தியாலத்துல? 2 பம்பியும் சேர்ந்து இயங்கினால் 1 மணித்தியாலத்துல அந்த நீச்சல் தடாகத்தின் எத்தனை பங்கு, அதாவது என்ன பின்னத்தை நிரப்ப போகுதுகள்? 3/1 நிரப்ப போயிடும். ஆனா முதலாவது பம்பி நிரப்புறது 5ல் 1 பங்கு. சரிதானே? 5ல் 1 பங்கு. அப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து 3/1, அதுல ஒருவருடைய பங்கு, அதாவது முதலாவது பம்பியினுடைய பங்கு 5ல் 1, அதை கழிச்சா 2வது ஆளுடைய பங்கு. இந்த 3ம் 5ம் இருக்கிறபடியா நாங்கள் பொதுப்படுத்தி 15 என்று எழுதுவோம். 15. சரிதானே? 15ன் மேல் 5, 3ன் மேல் 1 இருக்கு. 15ன் மேல் 5, 5ல் 1 இருக்கிறத நாங்கள் 15ல் 3 என்று சொல்லி நிரப்போம். 15ல் 3. அப்போ வரப்போகுது 15ல் 10. 15ல் 10 என்ன? 15ஆ குறிச்சு 2 பங்கை நிரப்பும். சரியா? 15ஆ குறிச்சு 2 பங்கைத்தான் இது நிரப்ப போகுது. இப்போ 2 பங்கை 1 மணித்தியாலத்துல நிரப்பும். 15 பங்கை நிரப்புறதுக்கு எவ்வளவு நேரம் செல்லும்? 1 மணித்தியாலத்துல 2 பங்கு. அப்ப 15 பங்கை நிரப்புறதுக்கு எத்தனை மணித்தியாலம் வேணும்? 7.5 மணித்தியாலம். 7.5 மணித்தியாலம் வேணும்.
எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு விளங்குதா? சில நேரங்களில் அவர்கள் தருவார்கள், ஒரு முதலாவது பம்பி 40 நிமிஷத்துல நிரப்பும், 2 பம்பியும் சேர்த்து 24 நிமிஷத்துல நிரப்பும். அப்ப 2வது பம்பின் வேகம் காண்றதுக்கு நீங்க பார்க்கணும், முதலாவது 2வதும் சேர்ந்து 24 நிமிஷத்துல நிரப்புமெண்டா 1 நிமிஷத்துல 24 ஒரு பங்கை நிரப்பும். சரிதானே? 2 பம்பி சேர்ந்து 24 ஒரு பங்கை நிரப்பும். ஆனால் 2 பம்பியும் சேர்ந்து இயங்கினால் 24 உண்டு, ஒரு பம்பி மட்டும் இயங்கினால் 40 நிமிஷம் எடுக்கும் என்றால் அது 40 உண்டு. அப்போ 2வது இந்த வேகம் காண்றதுக்கு 24 ஒன்றில் இருந்து 40 ஒன்றை கழிக்கணும். இப்போ இதுக்கு பொதுவாக 24க்கும் 40க்கும் பொமசி 120 தான் எடுக்கலாம். இப்போ 120 என்றால் 24க்கு 5 முறை, 120க்கு 5. சரிதானே? அடுத்தது 40 என்றால் 120க்கு 3, 120க்கு 3. விட என்னென்று வரப்போகுது? 120ல் 2. அப்போ நாங்கள் பார்த்தா 60ல் 1. சரியா? அப்போ அந்த பம்பி 2வது பம்பி தொட்டின்ற என்ன பங்கை ஒரு நிமிஷத்தில் நிரப்புது? 60 பிரித்து ஒரு பங்கை நிரப்புது. 60 பிரித்து ஒரு பங்கை நிரப்புது. அப்போ 60 நிரப்ப வேணுமெண்டா எவ்வளவு நேரம் செல்லும்? 60 நிரப்ப வேணுமெண்டா பிள்ளைகள் 60 நிமிஷம், 1 மணித்தியாலம். அப்போ விளங்குதா? இப்போ 2 பம்பிகள் சேர்ந்து அல்லது 2 குழாய்கள் சேர்ந்து ஒரு தொட்டியை, வெறுமையாக உள்ள ஒரு தொட்டியை 24 நிமிடத்தில் நிரப்பும். குழாய் ஏ அதை 40 நிமிடத்தில் நிரப்பும் என்றால் குழாய் பி எவ்வளவு நேரத்தில் நிரப்பும் என்று கேள்வியை கேட்டால் இப்படித்தான் கண்டுபிடிக்கிறது. சரிதானே? சரியா? அப்போ இது கொஞ்சம் வரக்கூடிய ஒரு விதமான கேள்வி. உங்களுக்கு அந்த பின்னத்தை போட்டு கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? இந்த பகுதி ஓகே. சரி, அப்போ நாங்கள் பார்க்குறோம் ஏபி என்று சொல்லி 2 வாகனங்கள் இருக்கிறோமா. ஒரு நேர் ரோட்டில் 36 கிலோமீட்டர் அவ -1 மணித்தியாலத்துக்கு 36 கிலோமீட்டர், மணித்தியாலத்துக்கு 45 கிலோமீட்டர் எனும் சீரான கதிகளில் ஒன்று நோக்கி செல்லுகின்றன. ஒரே கணத்தில் தமது பயணங்களை ஆரம்பித்து 20 நிமிடங்களுக்கு பின்னர் ஒன்று கடந்து செல்லும். அதை எவ்வளவு தூர இடைவெளியில் இருந்தன என்று கேட்டிருக்கு. இப்போ என்ன பிரச்சனைன்னா, இதை ஃபிசிக்ஸில் எல்லாம் சார்பு வேகம் எல்லாம் படிப்பாங்களா, அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பார்க்க தேவையில்லை. ஒன்று மணித்தியாலத்துக்கு 36 கிலோமீட்டர், மற்றது மணித்தியாலத்துக்கு 45 கிலோமீட்டர். ஒன்றுக்கொண்டு எதிராக இருக்குது. இப்போ இப்படி ஒரு வாகனம் இருக்குது, இப்படி ஒரு வாகனம் இருக்குது. இவர் இப்படி போகிறார், இவர் இப்படி போகிறார். முதலாவது ஆள் மணித்தியாலத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் பயணம் போவார்? 36. 2வது ஆள் ஒரு மணித்தியாலத்தில் 45. அப்போ 2 பேருடைய இடைவெளியும் ஒரு மணித்தியாலத்தில் எவ்வளவு குறையும்? 9. எவ்வளவு குறையும்? 9. 9ஆ? இல்ல 81. 81 கிலோமீட்டர் 2 பேரும் குறையும். 2 பேர்த்த தூரமும் 81 கிலோமீட்டரால குறையும் ஒரு மணித்தியாலத்துக்கு. ஒரு மணித்தியாலத்துக்கு குழந்தையில எப்படி சார் 81 வந்து? இப்போ இப்படி வச்சுக்கொள்வோமே, இந்த இதில் நான் கீறு எடுத்த பாருங்க, கலரை மாற்றி கீறன் பிள்ளைகள். இந்த புள்ளியில் ஒரு ஆள் நிற்கிறார். சரியா? இந்த புள்ளியில் இன்னொரு ஆள் நிற்கிறார். இந்த 2 பேருக்கும் உள்ள தூரம், இந்த 2 பேருக்கும் உள்ள தூரம் 243 கிலோமீட்டர் என்று வச்சுக்கொள்ளும். இந்த 2 பேருக்கும் உள்ள தூரம் 243 கிலோமீட்டர் என்று வை. 2 பேருக்கும் உள்ள தூரம் 243 கிலோமீட்டராக இருக்கு. அப்போ இந்த முதலாவது ஆளுடைய வேகம் மணித்தியாலத்துக்கு எவ்வளவு?
36 கிலோமீட்டர் வாரார்கள். மணித்தியாலத்துக்கு 36 கிலோமீட்டர் வார. இவர் இங்க இருந்து 45 கிலோமீட்டர் வார. சரியா? ரெண்டு பேருக்கும் உள்ள தூரம் எவ்வளவு இருந்தது? 243 இருந்தது. இப்ப இவர் இங்கே இருந்து 36 கிலோமீட்டர் வந்துட்டார், இவர் இங்கே இருந்து 45 கிலோமீட்டர் வந்துட்டார். அப்போ ரெண்டு பேருக்கும் இப்ப இடையில எவ்வளவு தூரம் இருக்கும்? மிச்சம் எவ்வளவு குறைஞ்சிருக்கும்? 81 கிலோமீட்டர் குறைஞ்சிருக்கும். விளங்குதா அப்படி என்று? என்னப்பா சார்? ஓ, விளங்குது. 81 கிலோமீட்டர் குறைஞ்சிருக்கும். ஒருவர் நோக்கி வரும்போது 81 கிலோமீட்டர் குறையும். அப்ப இது ஒரு மணித்தியாலத்துக்கு 81 கிலோமீட்டர். 20 நிமிஷங்கள்ல எவ்வளவு தூரம் குறையும்? 20 நிமிஷம் என்றா ஒரு மணித்தியாலத்தின் எத்தனை பங்கு? மூன்றில் ஒரு பங்கு. அப்ப நாங்கள் இந்த 81 கிலோமீட்டரை 3ஆல பிரிச்சோம்டா 27 கிலோமீட்டராக இருக்கும். இந்த வேகத்தை கண்டுபிடிச்ச உங்களுக்கு விளங்குதோ? என்னப்பா விளங்குதா? ஓ, விளங்கிடுச்சு. இத நான் திரும்ப ஒரு கால் சொல்லுகிறேன், கவனித்தோ. ஏபி என்ற வாகனங்கள் ஒரே நீர் வீதியில் 35 கிலோமீட்டர் 45 கிலோமீட்டர் என்ற கதிகளில் ஒன்று நோக்கி செல்லுது என்று சொல்லி சொன்னால், நாங்கள் பார்க்கிறோம் ஏ என்கிறவர் இங்கே இருக்கிறார், பி என்கிறவர் இங்கே இருக்கிறார். 20 நிமிடங்கள்ல ரெண்டு பேரும் ஆலையால் சந்திக்கிறோம். ஏ 20 நிமிஷத்துல எவ்வளவு தூரம் போயிருப்பார்? மணித்தியாலத்துக்கு 36 கிலோமீட்டர். 20 நிமிஷத்துல எவ்வளவு தூரம் போவார் அவர்? 12 கிலோமீட்டர். 12 கிலோமீட்டர் போவார். சரிதானே? பி 45 கிலோமீட்டர் வேகம். ரெண்டு பேரும் 20 நிமிஷத்துல ஒருத்தர் சந்திக்கணும். அப்ப 45 கிலோமீட்டர் வேகம் மணித்தியாலத்துக்கு என்றால் அவர் 20 நிமிஷத்துல எவ்வளவு தூரம் போயிருப்பார்? 15 கிலோமீட்டர். சாரி, 15 கிலோமீட்டர் போயிருப்பார். அப்ப ரெண்டு பேருமா சேர்ந்து கடந்த தூரம் எவ்வளவு? 27 கிலோமீட்டர். 27 கிலோமீட்டர். இப்ப விளங்கிட்டோ? என்னப்பா சரியா? சில வேளைகளில் இந்த தூரத்தை ஆக கூட நீளம் கூடின தூரமாக அவர்கள் தரலாம். 243 என்று தரலாம். அப்படி தந்து போட்டு எத்தனை மணித்தியாலத்தில் ஒரு சந்திப்பினம் என்று கேட்பினம். கேட்டால் நீங்கள் 36 45 கூட்டித்தான் பார்க்கணும். 81 243 வரைக்கும் 3 மணித்தியாலத்தில் சந்திப்பார்கள் என்று சொல்லக்கூடியதாக இருக்கும். சரியா? அடுத்தது இது வேண்டாம், அது வகை மாற்றம் என்று சொல்றது, அது வேண்டாம் உங்களுக்கு. அந்த பகுதி அந்த இதை வச்சுக்கொண்டு எத்தனை இலக்கம் செய்யலாம் திங்கட்கிழமை அந்த பகுதியை நாங்கள் விடுவோம். அடுத்தது பாருங்க, சண்முகம் சரவணனின் சகோதரர். சண்முகமும் சரவணனும் சகோதரர்கள். என்ன? ஈஸ்வரி சரவணனின் சகோதரி. அப்ப சண்முகம் சரவணன் ஈஸ்வரி 3 பேரும் சகோதரர்கள். ஈஸ்வரி சங்கரின் மனைவி. இப்ப சங்கர் சண்முகத்துக்கும் சரவணனுக்கும் மைத்துனர். என்ன? பரசுராமன் சண்முகத்தின் தந்தை. பரசுராமன் சண்முகத்தின் தந்தை என்றால் சங்கர் பரசுராமனுக்கு என்ன முறை? மாமா. சங்கர் பரசுராமனுக்கு
மருமகன் சரிதானே. அது இப்படியாக கேட்பார்கள். அதை முறைப்படியாக நீங்கள் என்னென்னா இது உங்களோட ஒரு கிரகிக்கும் திறன் என்பதாக இருக்கும். சரி, இது இந்த பகுதி வேண்டாம், அதை விடுவோம். இதில் 34வது கேள்வி பிள்ளைகளை காட்டுகிறேன். 34வது கேள்வி. குறித்த ஒரு நகரத்தில் 55% மக்கள் மோட்டார் கார் உடைமையாளர்கள் ஆவார்கள். 30% மக்கள் மோட்டார் வேன் வாகன உடைமையாளர்கள் ஆவார். 15% மக்கள் மோட்டார் கார் மோட்டார் வேன் வாகனம் ஆகிய ரெண்டும் உடைமையாளர் ஆவார் என்று சொல்லி தந்திருக்க. அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இப்படி ஒரு படத்தை கீறுறீங்க. நான் இதுக்குள்ளே இல்லை இலக்கங்கள் இருக்கிற இடத்துல கீறி போட்டேன். ஒன்றும் செய்ய இல்லாத அப்படி கீறினா தான் சுகமாக இருக்கும். சரி, அப்படியே கீறுவோம் என்ன? சரியா, இப்படி கொஞ்சம் பெருசாக கீறுவோம். அப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க? 55% மோட்டார் கார். இப்படி கீறுவோம். கார் 55%. சரிதானே? கார் சி கண்டு போகும். அடுத்தது வேன் 30%. வேன் 30%. சரியா? மோட்டார் வேன் உடைமையாளர்கள் ஆவார்கள். 15% மக்கள் மோட்டார் கார் மோட்டார் வேன் வாகனமாக ரெண்டும் உடைமையாளர்கள் ஆவார். இப்போ இதுக்கு 15 போட்டிங்கண்டா, ரெண்டுக்கும் 15 போட்டிங்கண்டா மிச்சம் இதுக்குள்ள 15. சரியா? 55ல் 15 போச்சுதுண்டா 40. இதுக்குள்ள 40. அப்போ 40 15 55 15 70 போனால் வெளியில் 30%. சரியா? வெளியில் 30%. விளங்கிட்டா? இந்த மாதிரியான தொடக்கணக்குகள் வந்தாலும் மேனேஜ் பண்ணிக்கொள்ள இயலும் உங்களுக்கு. அடுத்தது எங்களுடைய அந்த 2 ரூபா 5 ரூபா கணக்கு மாதிரி 2 ரூபா 3 ரூபா முத்திரை சம எண்ணிக்கையில் வாங்கினாள். இந்த முத்திரைகளின் மொத்த பெருமானம் 100 ரூபா. ஏன்னா அவள் வாங்கிய மொத்த முத்திரைகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்கு. சமமான எண்ணிக்கையில இருக்குதா? 40 சார். 40. 20 2 ரூபாவும் 20 3 ரூபா. 20 2 ரூபாவுக்கு 40 ரூபா வரும். 20 3 ரூபாவுக்கும் 60 ரூபா வரும். இதுக்கு நாங்கள் தந்த விடையில இருந்தே பொருத்தி பார்த்து கொள்ளலாம். என்னென்றால் அதுக்கு செய்து பார்த்து கொண்டிருக்க தேவையில்லை, 4 விடை இருக்கிறபடியால். சரிதானே? அடுத்தது இந்த பின்ன கணக்கு. நான் பிள்ளைகளுக்கு அந்த பின்ன கணக்கு விளங்கப்படுத்துகிறேன். இலங்கையில் ஒரு ஆண்டில் பிடுங்கப்பட்ட தேங்காய்களின் எண்ணிக்கையில் 3/2 தென்னை முக்கோணியிலிருந்தும் 6/1 களுத்துறை மாவட்டத்திலிருந்தும் கிடைத்தது. ஏனைய பிரதேசங்களில் பிடுங்கப்பட்ட தேங்காய் 18 மில்லியன். அப்போ 18 மில்லியன் என்ன பங்குன்னு பார்க்கும். இந்த 3/2ங்கிறத நீங்கள் 6/4 என்று எழுதலாம். ஏன் அடுத்தது 6/1 தந்திருக்கிறபடியால் 3/2ங்கிறத 6/4. களுத்துறையில் பிடுங்கப்பட்டது 6/1. ஆகவே மொத்தமாக 6/5 போட்டுது. 6/5 போட்டுது. அப்போ மிச்சம் 6/1. மிச்சம் 6/1 தான் ஏனைய பிரதேசங்கள்லேருந்து எடுக்கப்பட்டது. அப்போ 6/1 18 மில்லியனாக இருக்கிறது என்றால் முழு பங்கம் பார்க்கறதுக்கு இதை 6ஆல் பெருக்க வேணும். என்ன? ஏனைய பிரதேசங்களில் பிடுங்கப்பட்ட தேங்காய் எவ்வளவாக இருந்ததாம்? 18 மில்லியனாக இருந்தது என்று சொல்லியிருக்காங்க. இப்போ 18 மில்லியனாக இருந்தது. தென்னை முக்கோணத்தில் இருந்து கிடைச்சது அதாவது 6. அப்போ 18 பெருக்கி விட்டா 72 மில்லியன். ஏன்? அது 4 பங்கு. ஒரு பங்கு 18 மில்லியன் எங்களுக்கு தெரியுது. ஆகவே 4 பங்குக்கு 18 4ஆல் பெருக்கிறோம் 72 மில்லியன். சரிதானே? அடுத்த இது இந்த அமர்ந்திருக்கிறது தொடர்பானது நாங்கள் ஏற்கனவே அந்த பகுதியை பார்த்துருக்கிறோம். இதுவும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். இந்த இதில் காட்டப்படுகிற இந்த சதுரம் முக்கோணம் என்பது தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே கதைச்ச கேள்வி என்கிறதால
நெருக்கடிப்பட தேவையில்லை. சரிதானே? இந்த கூற்றுக்களை தீர்ப்பதற்கு இந்த மாதிரி கேள்வி வராது. ஓகே, பெரிய அளவுக்கு நீங்கள் ஆக சிரமப்பட்டு கொண்டு போக வேண்டாம் பிள்ளைகள். ஐக்கியூ சம்மந்தமாக ரொம்ப கஷ்டமாக எஸ்எல்எஸ் லெவலுக்கெல்லாம் படிக்க வேண்டாம். ஓரளவுக்கு நீங்கள் அணுகக்கூடியதாகத்தான் இருக்கும். அந்த பொது விவேகம் அல்லது உழைச்சார்பு பெரிய அளவு உங்களுக்கு நெருக்கடி கொடுப்பதாக இருக்காது. சரிதானே? இந்த பேப்பர் ஓரளவுக்கு உங்களுக்கு பொருத்தமானது. நாங்கள் முதல்ல ஒரு பேப்பர் ஒன்று செய்து நிறைய மனவேதனைப்பட்டவன், நான் அதை எடுத்துக்கொண்டு ரொம்ப பயந்து அப்படி எல்லாம் இருந்தால் அதுபோல் இந்த பேப்பர் இல்லை. இது கொஞ்சம் உங்களுக்கு பொருத்தமானதாக இருந்தது. இந்தளவு தான் நான் உங்களோட கலந்துரையாடுறதுக்கு தீர்மானித்த விஷயம். பெரிய அளவுக்கு என்னோட மிகுதியாக இல்லை. நமக்கு தெரிஞ்ச எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி தந்துட்டேன், அதான் விஷயம். இல்லை, எனக்கு தெரிஞ்சது எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். இனி எனக்கு தெரிஞ்சது ஒன்றும் இல்லை என்கிற அடிப்படையில் இனி குரூப்பில் பிடிஎஃப் போடுறது அது நிச்சயமாக போட்டு விடுவோம் பிள்ளைகள். இப்போ உடனே அதை போட்டு விடுவோம், அது பிரச்சனை. சரியா?